அன்பு சொந்தங்களான கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அட என்னம்மா சொல்ற? எங்களுக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. கொடுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இரவு வந்தா விடியாமலே போகட்டும்னு தோணுது. விடியல் வரும்போது ஏன்டா இன்னும் இருக்கோம்லாம் தோணுது. அந்த அளவுக்கு கஷ்டம் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதோ அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தை கார்த்திகை மாதம் கொடுத்திருக்கு. தலைப்பை பார்த்திருப்பீங்க. கதவை தட்டும் வேசி யோகம்னு. தலைப்பை பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க. அதனுடைய பலன் வேற. சரிங்களா? இந்த யோகமான கார்த்திகை மாதத்துல என்னம்மா கும்பராசிக்கு யோகமா அப்படின்னு என்னன்னு கேட்கிற அளவுக்கு தானே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நாங்க அதெல்லாம் மறந்துட்டோம். ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு சரியாயிடுமா நாளைக்கு சரியாயிடுமா இல்ல இல்ல சரியெல்லாம் ஆகாது. அது உங்களுக்கே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே அஹ் மழை பொழியிற மாதிரி கஷ்டம் மட்டும் எங்க மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போன வாழ்க்கையை வாழக்கூடிய கும்பராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அந்த வெறுப்பை விலக்கி சந்தோஷத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்னு புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பார்க்கலாமா? கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்ய உகந்த மாதமா இருக்கு. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனா அந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல அப்பன் முருகப்பெருமான அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்யறதை விட அவருக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பான் முத்துக்குமரன். துன்பங்கள் துயரங்கள் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்குவார். கார்த்திகை மாதத்துல அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையிலையாவது வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் எல்லார் வீட்லயும் முருகப்பெருமானுடைய படம் இருக்கும். அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க. அதே மாதிரி திருநீரை பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சமா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டுல நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் நமோ குமாராய நமக. இதை எழுதி வச்சுட்டு மனசை அமைதியா வச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டமானா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமான் மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த நாமத்தை மட்டும்தான் உங்க உச்சரிப்புல இருக்கணும். வேற எந்த எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் தீரணும் அப்படி இப்படி எந்த சிந்தனையும் வராம முடிஞ்ச அளவுக்கு வராம போகாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ஒதுக்கிட்டு முருகப்பெருமானை மனசார நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. குழந்தை பிள்ளைங்க புத்தகத்தை முதல்ல படிக்கிறப்போ வரி வரியா படிப்பா அப்படின்னு சொல்லி கை வச்சு படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி 108 முறை நீ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் அந்த நாமத்துக்கு கீழே அப்படி போயிட்டு போயிட்டு வரும். இப்படி விரதம் இருந்து இந்த மந்திரத்தை 108 முறை மனசுக்கு அமைதியோட சொல்லி முடிச்சீங்கன்னா எவ்வளவு நீங்க கொடூரமான வாழ்க்கை இப்ப வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், எவ்வளவு இருண்டு போன வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரதுக்கான வழியை முருகப்பெருமான் காட்டுவார். துன்பங்கள் துயரங்கள் நீங்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு சக்தி உண்டு. வெற்றிவேல் முருகனுடைய துணை உண்டு. சோ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மறக்காம முருகனை அனுதினம் நினைச்சுக்கிட்டே இருங்க. கார்த்திகை மாதம் ஓகேம்மா, இந்த மாதத்துல ஏதோ யோகம் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன? 1 இல்லைங்க, 2 இல்ல, 3 யோகம் இருக்கு. நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால விருச்சிக ராசியில புதன் பகவானோட இணைந்திருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம், அதாவது ஆதித்ய ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. மற்றும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 2வது வீட்டுல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்து வேசி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த யோகத்துடைய பலன் என்ன தெரியுங்களா? நினைச்சத திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய யோகத்தை தான் அது கொடுக்கும். குறிப்பா இந்த 2 யோகம் சூரிய பகவானால, இன்னொரு யோகம் ரிஷபராசியில இருக்கக்கூடிய குரு பகவானால சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு. இந்த 3 யோகம் தான் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதனாலையும் உங்களுக்கு பலன் உண்டு. குறிப்பா அந்த சூரிய பகவானோட சஞ்சாரத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும். அதில் லாபத்தை அடைய முடியும். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு. அதாவது அடுத்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன். இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ரிஷப ராசியில குரு பகவான், கடக ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், விருச்சிக ராசியில சூரிய பகவான், தனுசு ராசியில சுக்கிர பகவான், கும்ப ராசியில சனி பகவான், மீன ராசியில ராகு பகவான், புதன் பகவான்
சூரிய பகவான் கூடவே விருச்சிக ராசியில கூட்டணியில இருக்காரு. குறிப்பா அந்த மாதம் ஏங்க அதிர்ஷ்டகரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனாலயும், சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்துக்கிறதுனாலயும், கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு. சரிங்க. இப்போ பார்த்தோம்னா, கும்ப ராசிக்கான பொது பலன்கள பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானோட சஞ்சாரமும், அவருடைய ஆசீர்வாதத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும்னு முன்னாடியே சொன்னேன். அதே நேரத்துல சொத்து சம்பந்தமா புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. ரொம்ப நாளா இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம். அதற்கான முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலம். அதுவே அரசு பணி தொடர்பான முயற்சிகள்ல நல்ல தகவல்கள் வரும். கும்பராசிக்காரங்க ஒருவேளை அரசாங்க பதவிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா யார் ஒருத்தங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கும்னு நினைச்சிருக்கா புதன் பகவான வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து அனுதினமும் புதன் பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும். அப்படி பாக்குறப்போ இந்த காலகட்டத்துல கும்பராசிக்கு அரசு துறைகள்ல அமோகமான பலன் உண்டு. அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்ப பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்களுடைய முழு ஆதரவை பெற முடியும். குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தையின் மூலம் பல விதங்கள்ல நிதி ரீதியான ஆலோசனை உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல கும்பராசி ஆன்மீகத்தின் மீது ஆர்வம் அதிகமா வச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட நீண்ட நாள் வேண்டுதலையும் குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வருவீங்க. ஒரே வரியில சொன்னாக்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க அந்த காலகட்டத்துல. ஒரே பாயிண்ட்ல சொல்லலாம். ஏராளமான நன்மைகளை கொண்ட மாதமா இந்த கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆடை ஆபரண சரிகள் உண்டாகும். குறிப்பா பெண்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துல உயர் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். கூலி வேலை செய்றவங்க எந்த துறையில இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல காலங்க. பண நெருக்கடி சுத்தமா கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் கும்பராசிக்கு, கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதோ, முக்கியமா செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யும். வெள்ளிக்கிழமைகள்ல ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை காணாமல் போக செய்யும். நிலையில்லாத வாழ்க்கையை நிரந்தரமா சந்தோஷத்தோட வாழ வைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். கும்பராசிக்கு மனசுக்கு நிறைவே தரக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உழைப்பால் முன்னேறும் உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல புதுசா பாதை தெரியும். ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிதானம் தேவைங்க. நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் அனுசரிச்சு செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவசரப்படாம யோசித்து செயல்படுவது கும்பத்திற்கு ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இந்த 2 பாம்புகளுடைய சஞ்சரிப்பினால குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும்? முன்னாடி நான் சொன்னாலே பரிகாரமா துர்க்கை அம்மனை ராகு கால வேலையில வழிபாடு செய்யறதுனால இந்த கிரகங்கள் மட்டும் இல்லைங்க, வேற எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும். குடும்பத்துல தேவையற்ற குழப்பம் வருதுன்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணும்? அனுசரிச்சு நடந்துக்கணும். கோவப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பணவரவுல இருந்த தடைகள் நீங்கும். உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள் விலகும். எதிரிகளுடைய கை இறங்கும். உங்களுடைய கை மேலோங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலனையும் கணவருடைய நலனையும் கவனமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத மத்தவங்களுடைய பேச்சு கேட்கறத சுத்தமா விட்டுடணும். அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. அந்த அளவுக்கு இவர் உங்களுக்கு பாதுகாப்பு அரணா செயல்படுறாரு. நினைச்சதை சாதிக்க முடியும். உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சூரியனால அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால வரவுகள் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். மாசத்துடைய பிற்பகுதியில
புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடைய நிலையை உயர்த்தி காட்டும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் 26, 27, டிசம்பர் மாதம் 8, 9 இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தீபமேற்றி வழிபாடு செய்ய நல்லது நடக்கும். குறிப்பா அந்த நாள்ல மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அடுத்த சதய நட்சத்திரம் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குது. சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய நிலையில உடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகும். முக்கியமா இவருடைய சஞ்சரிப்பு சூரிய பகவானோட உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை இப்ப நடக்குங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். சொத்து விவகாரங்களை இருந்த சிக்கல்கள் சரியாகும். வழக்குகள் சாதகமா மாறும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. இடம் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமா இருக்கணும். சனி பகவானுடைய பார்வை உங்க மீது விழுகிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் பணவரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. அடுத்த கேதுவினால மறைமுக தொல்லை இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் நலன்ல இனம் புரியாத சங்கடம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க ஆண்கள்கிட்டயும் ரொம்பவே அன்பாவும் ஆதரவா நடந்துக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வேணாம். அனுசரணையா நடந்துக்கோங்க. மாசத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் வக்ரகதி அடைறதுனால புதுசா இடம் வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். முன்னேற்றமான பலன்களை அடைய போறீங்க. மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானத்திற்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 4, 8, 13 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும். அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் நீதி நேர்மைக்கு சொந்தக்காரங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு. குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால நன்மைகளை வழங்க இருக்கிறாரு. செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குறது அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல சம்பளத்தோட வேலை அமையும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும். அரசு வழி விவகாரம் சாதகமாகும். நம்ம முன்னாடி சொன்னதுதான் அரசு விவகாரமா சூரிய பகவானை வழிபாடு செய்யும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால நினைச்ச வேலை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க. உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இப்ப இல்லாம போகும். வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும். தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. வழக்கல் சாதகமா மாறும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறாரு. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. புதுசா இடம் வாங்குவீங்க. ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் இவர் கொஞ்சம் உங்களுக்கு கவனப்படுத்துறாரு. கவனமா இருக்கு தம்பி, நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிராத அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க கவனமா செயல்படணும். நிறுத்தி நிதானமா செயல்படணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்ன சின்ன வயிற்று வலி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னாக்கா உடனடியாக மருத்துவக்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையிலும் அக்கறை செலுத்துங்க. குடும்பத்தை பொறுத்திருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன குழப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்துவாரு. இவரை சரி செய்யறதுதான் சனிக்கிழமைகள்ல தீபமேற்றம் அவரை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு எதிராக செய்த சதிகள் எல்லாமே மறையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்துங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதம் 30, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். இதனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாய்ப்புகளை மட்டுமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களா அமைஞ்சிருக்கு.
வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. எந்த விஷயத்த செய்தாலும் சரிங்க, கும்பராசிக்காரங்க கவனமா செயல்படுங்க. நிறுத்தி, நிதானிச்சு, யோசிச்சு செயல்படணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா கும்பத்திற்கு குதூகலம் தான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.